ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்மணி அன்புடன் சீரியலில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து நாடகம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நேற்று ஸ்டார்ட் பண்ணதோட கண்டினியூஷன் தான் வந்து வள்ளி வந்து முருகனை வந்து தெரியவே தெரியாதா. உடனே முருகன் வந்து போயிட்டு விநாயகர்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி நான் அவளை லவ் பண்ணுறேன், அவளுக்கு நான் போனால் அவளுக்கு என்ன அடையாளமே தெரியல, நீ தான் எப்படியாவது எங்கள் காதில் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ட்ராமா போயிட்டுருக்கோம். உடனே கீழே சொல்லுவாங்க, இதெல்லாம் ஸ்கிரிப்ட் மாதிரியே தெரியல, இதெல்லாம் இவங்களே பண்ணுற மாதிரி இருக்குது, இப்படி இல்லாமல் குடும்ப ஸ்கிரிப்ட் இருக்கும், இதெல்லாம் டைரக்டர் எழுதி கொடுத்தா மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, வள்ளியை ஆட்டம் காமிச்சிட்டு 2 பேருக்குமே முருகர்னா ரொம்ப பிடிக்கும், வள்ளியை விளையாட்டு காமிச்சிட்டு கடைசியாக ஏற்றுக்கிறது தான் இந்த கதை, இது கூடமா தெரியாது உங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே வந்து விநாயகர் வந்து நாடகத்தில் வந்து விநாயகர் சொல்லுவாங்க, சரி சரி நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க வந்து அன்பு வந்து வயசான கிழவு மாதிரி வேஷம் போட்டு, அம்மா என்னால் முடியலம்மா எனக்கு ஏதாவது சாப்பிடக்கூடனோடனே இவன் வந்து மடியில் படுக்க வச்சு தினமாவும் தண்ணியும் கொடுப்பான். இதெல்லாம் வெண்ணிலா பார்த்தோன்னே வெண்ணிலாவுக்கு பயங்கர கடுப்பாகும். ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து சேர் அப் பண்ணுவாங்க. ஆடியன்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்பவே பிடிச்சிரும். ஐயோ பார்க்குறதுக்கே நல்லா இருக்கே, இனிமேல் என்ன பண்ண போகிறான்னு பாருங்க சொல்லிட்டு ஆடியன்ஸ் கொஞ்சம் ஏற்றி விடுவாங்க. ஏற்றி விடும்போது அவள் வந்து பயங்கரமாக கடுப்பாயிடுவா. இங்கே வந்து வள்ளியோட அப்பா வந்து, யார் இந்த கிழவன், எதுக்கும் மடியில் படுத்துருக்கு, இல்லை இவரால் உடம்பு முடியலன்னு, கிழவனாக இருக்கிறதால விட்டுற, இல்லை வேறு யாராவது இருந்தாக்கா நான் அவ்வளோதான் சொல்லிட்டு போயிடுவா. உடனே இவர் வந்து கிழவன் வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்னோடனே வள்ளிக்கு வந்து, என்ன நீ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறியான்னு சொல்லிட்டு ஆள் அடையாளம் தெரியாமலே இவளும் பேசிகிட்டே இருப்பா. கடைசியாக வந்து விநாயகர் வந்து வள்ளியை வந்து துரத்தின்னு வருவார். உடனே வள்ளி வந்து இந்த வள்ளியை காப்பாற்ற முருகா நீ வரமாட்டியா, என்னை காப்பாற்ற வாங்கன்னு சொல்லிட்டு வந்தோடனே மறுபடியும் அந்த கிழவன் வேஷம் போட்டு வந்தோடனே மறுபடியும் நீயானோடனே, ஒன்றுமா நான் யாருன்னு உனக்கு தெரியல, நான் உன் காதலை ஏற்கிறேன்னு சொல்லிட்டு முருகர் மாதிரி இது பண்ணுவோடனே அப்புறமா முருகர் வேஷம் போட்டுக்கிட்டு, நான் தான் உன்னோட முருகர் சொன்னோடனே, முருகா நீயா, நான் உனக்கு எப்படி என்னை பிடிச்சிருக்கோ அதே மாதிரி அதை விட அதிகமாக எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, முருகா உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா, எனக்கு நான் இந்த உலகத்துலேயே அதிர்ஷ்டசாலி நான் தான் சொல்லிட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்து போஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே வெண்ணிலா, இதுக்கு மேலே என்னால் இதை பார்க்க முடியாது சொல்லிட்டு கடுப்பாகுவா. உடனே முருகர் வந்து தாலி எடுத்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்பா. உடனே வள்ளி வந்து சரி முருகான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே முருகர் வந்து கல்யாணமும் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணிவிட்டு அதோட வந்து வெள்ளியும் முருகரும் காட்சி கொடுப்பாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து நாடகம் சூப்பராக இருக்குது, இவங்க 2 பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருமே நிஜமாலுமே புருஷன் பொண்டாட்டி, இவங்க 2 பேரும் நாடகம் நடிக்கிற 2 பேருமே புருஷன் பொண்டாட்டி தான் சொல்லிட்டு எல்லாரும் ஒரு நல்ல ஜோடி தான் சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணுவாங்க. இதெல்லாம் கேட்டோடனே வெண்ணிலா கடுப்பாய் அந்த இடத்த விட்டே போயிடுவா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.